வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் 7 ரிலேஷன்ஷிப் டிப்ஸ் ஃபார் மென் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஐடியா எதுலேருந்து வந்ததுன்னா, நான் லாஸ்ட் வீக் என்னோடய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மீட் பண்ணேன். அவனை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அவனை பார்க்குறேன். ஓகே, ஸோ பேசிக்லி வி வேர் ஸ்மால் கிட்ஸ் வென் வி மெட். அவனை பார்த்தப்ப வி ஆர் ஜஸ்ட் ஸ்கூல் பசங்க தான் அப்போ நம்ம. ஸோ அப்போ மீட் பண்ணேன். அவனை இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, ரொம்ப ஒரு சேடாக இருந்தான். இவன் அந்த டைம்லேயே என்னை விட பெட்டராக இருந்தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக், மசில்ஸ் வச்சுருப்பான். அப்போவே அவன் ஜிம்முக்கு போவான் 12th படிக்கும் போதே. எவ்ரி டேர்ம் அவன் ஒரு கெத்தான பசங்கன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் தான் அவன். அவனெல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அவனை பார்த்தோன்னா நான் வீட்டில் போயிட்டு எனக்கு வீட்டில் என்ன ஜிம் சேர்த்து விடுங்க அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு பஞ்ச பரதேசியை விட கேவலமாக இருக்கான் ஆள் ட்ரெஸ்ஸிங்லேருந்து மண்டையிலேருந்து எதுவுமே சரியில்லை. எதனால் இப்படி ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சட்டலாக ஒரு பேச்சு போட ஆரம்பித்தேன். அவங்ககிட்ட பேசி ஒரு 2 மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிடுச்சு. அவன் ஒரு லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாகவே ஒரு கேவலமான அப்யூசிவ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறான் ஒரு பொண்ணோட. ஸோ அதால் தான் அவன் இந்த கந்தகோலத்துக்கு ஆனதுக்கான நிலை. இப்போ எதுக்கு இதை நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன்னா, அவன்கிட்ட நான் சில அட்வைஸ் பண்ணேன், சில விஷயங்கள் கலந்து பேசினேன், ஒரு எம்பத்தட்டிக்காக பேசினேன். அப்போ சில அட்வைசஸ்லாம் நான் சொன்னேன். அது உங்கள் எல்லாருக்குமே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்குமே யூஸ் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதால தான் ஐ டிசைடட் டு மேக் திஸ் வீடியோ. ஸோ ஒரு 7 பாயிண்ட்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஃபார் மென்னை வச்சு ஐ கேன் மேக் அனதர் பார்ட் ஆல்சோ. பட் இப்போதைக்கு ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஃபார் மென் ஃபார் ரிலேஷன்ஷிப் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ரூல், இதுதான் நம்பர் 1 ரூல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மிச்சம் எல்லா ரூலுமே இட்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட். நெவர் என்டர் அ ரிலேஷன்ஷிப் அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் ஆர் நீடினஸ் ஐசோலேஷன். இது என்ன அர்த்தம்னா, நல்லா காஞ்ச மட்டையாக இருக்கும்போது, ஐயோ நமக்கு யாருமே இல்லையே, எல்லாருக்கும் ஆள் இருக்கே, ஒரு டெஸ்பரேட் நிலையில் இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போக கண்டிப்பாக ஆசைப்படாதீங்க. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். பிஃபோர் என்டரிங் அ ரிலேஷன்ஷிப், ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு உனக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, எதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஒரு பொண்ணு எந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ஓகேவா, எந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு வேணும் அப்படின்றத யூ ஹாவ் டு ஹாவ் அ கிளியர் பிக்சர் இன் யுவர் மைண்ட். ஓகே, டெஸ்பரேட்டாக நீடினஸ்ஸாக போய்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அங்கே தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னென்னா, கீப் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப். நிறைய பேர் நம்ம அதை பார்த்துருப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப் போகிற வரைக்கும் நல்லா க்ரூம் பண்ணிகிட்ருப்பான், நல்லா பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு, தாடிலாம் இது பண்ணிக்கிட்டு நல்லா இருப்பான். பட் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப்பில் போனவுடனே தி ஜஸ்ட் லெட் தெம்செல்ஸ் கோ. அவன் ஃபிட்னஸை விட்டுருவான், பரதேசி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே அவன் அந்த லைஃப் மேலே இருக்கிற அந்த ஒரு இதுவே அவனுக்கு போயிடும். ஏதோ எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி, சம்திங் இதான மாதிரி அப்படியே விட்டுறது. உடம்பையும் சரி, கரியரையும் சரி, எல்லாத்தையும் விட்டுறது. இது நிறைய இதில் நம்ம காமனாக பார்க்கலாம். ஸோ அதால தான் நான் சொல்கிறேன், கீப் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் பொண்ணு உங்கள் கூட லவ்வில் விழுந்தாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு டே எந்த வேர்ஷன் உங்களை பார்த்தாங்க, அந்த வேர்ஷனோட தான் அவங்க லவ்வில் விழுந்தாங்க. நம்ம மேலே ஒர்க் பண்ணுறத நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ நம்ம க்ரோத்தையே இழக்கிறோம். ஓகே, நம்ம நம்ம ஃபிட்னஸை விட்டுறது, ட்ரெஸ்ஸிங்கை விட்டுறது வெளி உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி மனசை பார்த்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கை மேலே ஆசை போயிடுச்சு, எல்லாத்தையும் திறந்துட்டீங்க, எப்படி வேணால் இருப்பீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு என்டர் ஆகிட்டீங்க அப்படின்றது தான் அது வெளி உலகத்துக்கு காட்டுது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ஹாவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் யுவர் ஐடியல் விமன். இதை நான் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்னதோட கொஞ்சம் அலைன் ஆகும். எந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும். நான் யாராக இருந்தாலும் லவ் பண்ணுவேன்ப்பா, எனக்கு எப்படியா இருந்தாலும் போகணும்ப்பா, பொண்ணாக இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப் போனீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அது பிரிவில் தான் முடியும். ஃபோர்த் பாயிண்ட், அ கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் நாட் யுவர் மதர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம அம்மா மாதிரி. உங்கள் அம்மா உங்களை பெற்று எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் சாகிற வரைக்குமே குழந்தை தான். பட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் அம்மா கிடையாது. உங்களோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களோட பிரச்சனைகளை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களோட மதரோட லவ்வை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே எதிர்பார்க்குறாங்க.
நிறைய பெண்களோட மிகப்பெரிய கம்ப்ளைண்டே இதுதான். அவன் வந்து அவனை பேம்பர் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனை குட் பாய்ன்னு தலையில் தட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்றது வந்து நிறைய பொண்ணுங்களோட கம்ப்ளைண்ட். ஓகே, ஒரு பொண்ணு வந்து உங்களை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வராங்கன்னா அவங்க வந்து உங்களை இப்படி பார்க்கணும். ஓகே, அவங்க வந்து உங்களோட ஒரு லீடர், நம்ம கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் இதில் வந்து பார்க்கணும். ஸோ உங்கள் எமோஷ்னல் நீடெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா தே வில் நெவர் பி அது வந்து ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கு வழிவகுக்காது. விமன் லவ் லீடர்ஸ். யார் வந்து சுயமாக முடிவெடுத்து டிசைட் பண்ணி போகிறாங்களோ அவங்கள தான் வந்து விமனுக்கு வந்து பிடிக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி த லீடர். You cannot depend on them for emotional support. So let's move to the fifth point. A woman cannot love you if she cannot respect you. Okay, ஒரு பொண்ணு உங்களை ஃபஸ்ட்டு மதிக்கவே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, விமனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் தான் லவ்வாக மாறுது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் தட் யூ ஆர் ரெஸ்பெக்டட் இன் அ ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை மதிக்கிறாங்களா பாருங்கள். உங்களை மதிக்கலைன்னா இட்ஸ் நாட் அ ரைட் ரிலேஷன்ஷிப் ஃபார் யூ. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களை ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் தான். இந்த பாயிண்டில் நான் சொல்ல வர்றது என்ன, நாம் இன்னும் பெட்டராக ஆகணும். நான் செகண்ட் பாயிண்டில் சொன்னது அதுதான், கீப் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப். நாம் ஒரு பெட்டர் பர்சனாக ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வரணும். ஓகே, ஸோ மரியாதை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். 6th பாயிண்ட், எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேன் தான் வந்து டிசைட் பண்ணணும். பிகாஸ் மென் ஆர் த லீடர்ஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். உடனே இந்த ஆர்குமெண்ட்டை கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்போ பொண்ணுங்களை வந்து நீ கீழே சொல்கிறியா மட்டும் சொல்கிறியா, நான் அப்படி சொல்லலை. டிசைடிங் ஃபேக்டர், லீடர்ஷிப், தீஸ் ஆர் மேஸ்குலின் ட்ரெய்ட்ஸ். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்கணும், நம்ம எங்கே போகணும், எங்கே வரணும் அப்படின்ற டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். ஓகே, பொண்ணுங்களும் அதுதான் விரும்புவாங்க. பொண்ணுங்களுக்கு அந்த டெசிஷன் ஃபட்டிகை அவங்க மேலே போடுறது, அந்த டெசிஷனோட அக்கௌண்டபிலிட்டி அவங்க மேலே போடுறது, தே டோன்ட் லைக் இட். ஸோ எங்கே போகணும், என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றத ஒரு மேன் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், அவங்கக்கிட்ட லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்க நம்ம கேட்கலாம். பட் யூ ஹாவ் டு டிசைட். பொண்ணுங்களுக்கு சத்தமாக பிடிக்காது டிசைட் பண்ணுறது, இந்த ஹோட்டல் போகலாமா அந்த ஹோட்டல் போகலாமான்னு. நீங்கள் வேணால் பேசுகிற பொண்ணுங்கிட்ட கேட்டு பாருங்கள். Why do you look like you're miserable? Huh? Because you make me feel like the man. You made me get the tickets. You made me talk to the agent because you didn't want to ask which line it was. And then you're like, I don't want to go. I have anxiety. You still love me though? 7th point. This is very important. ஒரு பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பொண்ணாக உணரணும். ஓகே, அதுக்கு மென் நீங்கள் மேஸ்குலைனாக நடந்துக்கணும். எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆம்பளை வந்து பொம்பளை மாதிரி டிசைட் பண்ணாமல் இருக்கிறது, எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல் அழுறது, பொண்ணை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, நீங்கள் பொண்ணோட ட்ரெய்ட்ஸ், ஃபெமினைன் ட்ரெய்ட்ஸை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்பில் மேஸ்குலைனாக ஆகிறதுக்கான காரணங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி ஒரு பொண்ணு மேஸ்குலைனாக ஆகிறான்னா அங்கே டைனாமிக்கே மாறுது, ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியாக இருக்காது. ஸோ ஒரு பொண்ணை பொண்ணாக இருக்க விடணும், அதுக்கு நீங்கள் ஆம்பளையாக இருக்கணும். ஓகே, ஸோ நான் சொன்ன அந்த 7 பாயிண்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்றும் இன்டர்லாக் ஆகி டிபெண்டான விஷயங்கள் தான். ஸோ திங்க் அபவுட் இட். இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். I'll try to make another part 2 for relationship tips for men. I hope you like this video. Let's catch up again soon. Have a great day.